ஒரு வகையில் இந்த படம் தள்ளி வைக்கப்பட்டதுல விஜய் தரப்பும் தயாரிப்பாளர் தரப்பும் மகிழ்ச்சி தான் இருக்கும். ஏன்னா இது திட்டமிட்டு நடந்தது. இப்ப நீங்க தணிக்கை குழு பிரச்சனை, தணிக்கை சான்றிதழ் வழங்கல் பிரச்சனை அப்படிலாம் இல்ல. திட்டமிட்டு இவங்க நீதிமன்றத்துக்கு போய் ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக தான் முடக்கப்படுறேன் பாத்தீங்களா தமிழ்நாட்டு மக்களே, நான் அரசியலுக்கு வந்ததுக்காக என்ன திட்டமிட்டு நசுக்கிறாங்க. இப்படிதான் கரூர்ல இவரால் நிகழ்த்தப்பட்ட 41 வருணத்தை அரசின் மீது பழிய போட்டு திட்டமிட்டு நடந்துச்சு அப்படின்னு தன் பக்கம். வெல்கம் டு இப்பு விலாக்ஸ். இந்த சாட்டை துரைமுருகன் நாதாரி பையன் இருக்காங்களா, என்னது ஜனநாயகன் திரைப்படம் வந்து சும்மா ஒரு என்டர்டெய்னர் மூவி. அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. அதனால அவர் என்ன சொல்றாரு, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மூவினா அது பராசக்தி தான். அது சிறப்பான படம். இந்தி திணிப்பை எதிர்த்து ஒரு திரைப்படத்தை உருவாக்கி இருக்காங்க. தமிழ் வரலாறை பேசக்கூடிய திரைப்படம். அண்ணாவுடைய புகழெல்லாம் பேசியிருக்காங்க, தமிழுடைய புகழை பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜனநாயகன் டாமினேட் பண்ணி பேசிட்டு இருக்கிறான் நாய். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, புறம்போக்கு நாயை திமுக நீங்க வீழ்த்தணும்னு நினைச்சு நீங்க வந்தீங்களே, இப்போ என்னடா திமுகவுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்க? யாரா பி டீமு? ஒரு ஜனநாயகம் திரைப்படத்துக்கு சிவிஎஃப்சி சர்டிஃபிகேட் தராம இழுத்தெடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்க அண்ணனும் பேசல, நீயும் பேசல. சமூக ரீதியா எந்த ஒரு கருத்து இல்லாத பயன் இல்லாத பேச்சா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பதில் கொடுத்துருக்கீங்களா? புறம்போக்கு நாதாரி பைய. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு, இந்த ஜனநாயகன் திரைப்படம் அரசியல் ரீதியா அவரை வரவேற்கிறதுக்கு, அவர் ஒரு பில்டப் பண்றதுக்கு, யாருக்கு? விஜய் அண்ணனுக்கு பில்டப் பண்ண வேண்டிய படமா இப்படின்னு யார் சொல்றா? இந்த சாட்டை துரைமுருகன் நாய் சொல்லுகிறான். இப்பயும் சொல்றோம், சேட்டை அடக்கலைன்னா நல்லா இருக்கும், இல்லைன்னு வச்சுக்கேன் வேற மாதிரி ஆயிரும் பாத்துக்க. திரையரங்க ரீதியா அண்ணன் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? அண்ணனை திரையரங்குல வச்சு கொண்டாடினீங்க. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு திரைப்படத்தையே ஒரு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எதிர்க்குது, அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல. அதை கேட்கறதுக்கு துப்பு கிடையாது நாய். நீங்க பேசுனீங்களா? உங்க அண்ணன் லைட்டா ஏதோ மேலோட்டமா ஒரு கருத்து சொல்லிட்டு போயிட்டா போல.